Morning students, today we are going to see Unit 3 poem on killing a tree written by Juv Patel. First, let's see about author introduction. Dr. Juv Patel was born in Mumbai 18/8/1940. He is one of the prominent Indian poets. His famous works include Evening, Forensic Medicine and From Bombay Central. He has also penned 3 plays. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. This poem is taken from his poetry collection Poems, published in 1966. Dr. Juv Patel மும்பையில் 18/8/1940 பிறந்தார். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இந்தியன் போய்ட்ஸ். ப்ராமினன்ட்னா இம்பார்ட்டண்ட். இவர் இந்தியன் போய்ட்டில் ரொம்ப முக்கியமானவர். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ், இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் என்ன, ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு கேட்டால் ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசின் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஹீ ஹேஸ் ஆல்சோ பென்டு 3 plays. ஸோ இவர் அந்த ஒர்க்ஸ் மட்டும் இல்லாத பிளேஸ் எழுதியிருக்காரு. பிளேஸ்னால் ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் என்ன நம்மளுக்கு இதில் கொடுக்கல. என்ன அப்படின்னு கேட்டால் மிஸ்டர் பராம், Princess Savaksa. He has been conducting a poetry workshop in Rishi Valley School for more than a decade. Decadeனா 10 years அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் ரிஷி வேலி ஸ்கூலில் வந்து more than 10 yearsல வந்து இவர் ஒரு poetry workshop வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு. This poem is taken from his poetry collection Poems, published in 1966. 1966ல் இவருடைய போய்ட்ரி கலெக்ஷன் எல்லாம் சேர்ந்து போம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு முக்கிய போயம் தான் வந்து நம்ம பார்க்க போகிற ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படின்றது. நெக்ஸ்ட் we will see glossary of this poem. First, jab. Jab means to poke or thrust abruptly or sharply with a short quick blow. அப்படின்னா நம்ம சடனாக வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம குத்துறது, அதான் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். crust. Crust means the brown hard outer portion or surface. அதாவது நம்ம சர்ஃபேஸ்னுடைய மேல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். leprous. Leprous means covered with scales. hide. Hideனா the strong thick outer skin, அதான் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மரத்தினுடைய அந்த ட்ரங்க் பார்ட்டு தான் நம்ம இந்த ஸ்கின். இந்த இடத்துல வந்து ஸ்கின்னா அந்த மரத்தினுடைய ட்ரங்க் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மினியேச்சர். மினியேச்சர் மீன்ஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். So now let's go to the poem. Here you see On Killing a Tree. Title வந்து On Killing a Tree, written by Juv Patel. ஸோ இந்த போமில் வந்து 4 stanzas இருக்குது. ஆனால் டுடே இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 stanzaவை பார்க்க போகிறோம். இந்த 2 stanzaவும் வந்து நம்மளுக்கு மெமரிட்டராக கொடுத்துருக்காங்க, அதான் மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் வந்து டைட்டில் பாருங்கள், ஆன் கில்லிங் எ ட்ரீ. இங்கே வந்து ட்ரீன்றதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹியூமன் பீங் தான் கில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ட்ரீயை வந்து இந்த போயிட் ஜூவ் பட்டேல் வந்து கில்லிங் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக கட்டிங் எ ட்ரீ தான் வரும், ஆனால் இங்கே கில்லிங் எ ட்ரீன்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரீ இங்கே இந்த போயமில் வந்து ட்ரீ இஸ் எ சிம்பிள் ஆஃப் மேன்கைண்ட். ஒரு ட்ரீ வந்து ஒரு மேன்கைண்டுக்கு ஒரு சிம்பிளாக வந்து இந்த போயிட் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாத Trees should not be cut because destroying trees is just like killing a human being. ஸோ ஜூவ் பட்டேல் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் நம்ம மரத்தை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம மரத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நம்ம கில் பண்ணுறதா இவர் அந்த அர்த்தத்தில் இவர் இந்த போயிமில் சொல்கிறார். அதாவது நம்ம ட்ரீ வந்து கில் பண்ண வெட்டக்கூடாது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. So now read the poem which speaks about the pain of the trees. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு மரத்தை வெட்டும்போது அப்போ அந்த டைமில் அந்த மரத்துக்கு என்ன ஃபீலிங், என்ன பெயின் வருது, ஸோ அதை தான் இந்த ஆத்தர் வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ now we will see the first stanza of the poem. It takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It has grown, slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide, sprouting leaves. So first, Juv Patel tells us that killing a tree is not easy. It is very time consuming. A jab of knife is not enough. ஸோ இங்கே வந்து ஒரு நைஃபால் நம்ம ட்ரீயை வந்து ஒரு ஜஸ்ட் 1 ஸ்டாப், ஒரே ஒரு குத்தால் ஒரு ட்ரீயை வந்து நம்ம குத்துறத நம்ம கில் பண்ணுற மூலயமா அந்த மரம் வந்து நம்ம இறக்காது. இட் டேக்ஸ் மச் டைம். ஒரு மரத்தை நம்ம கொல்லணுன்னா அது ரொம்ப அதிகமான நேரம் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்
அந்த அந்த பிரான்ச்சை வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் பார்ட்ஸை நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எர்த்துக்கு அண்டரில் இருக்கிற அந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம செஞ்சால் தான் அந்த ட்ரீ வந்து கில் பண்ணுது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஜாப். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம உடனே இது கில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இட் ஹாஸ் க்ரோன் slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air and water. So here slowly na gradually அப்படின்னு மீனிங். consumingனா to eat something for nourishment. இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம இன்டேக் ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறது தான் கன்சியூமிங். க்ரஸ்ட்னா நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் டஃப் அவுட்டர் பார்ட் ஆஃப் த எர்த், ஒரு பூமியினுடைய அந்த மேல் பகுதி ரஃபாக இருக்க மேலோடு தான் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு பிளான்ட் வந்து சடனாக என்ன ஆகாதுன்னு கேட்டால் ஒரு ட்ரீயாக வளர்ந்துடாது. ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்மால் சாப்ளிங், சின்ன சாப்ளிங்காக இருக்கும். தென் கீப் ஆன் க்ரோயிங் அண்ட் தென் இட் பிகம்ஸ் எ பிக் ட்ரீ. ஃபஸ்ட்டு ஒரு மரம் வந்து சின்ன சாப்ளிங்காக வளர்ப்போம், அதுக்கப்புறம் அது பெருசாக வளர்ந்து தான் அது ஒரு பெரிய ட்ரீயாக வளரும். ஸோ அந்த பெரிய ட்ரீயாக வளர்கிறதுக்கு வந்து எ ட்ரீ டேக்ஸ் மெனி இயர்ஸ் டு க்ரோ. ஒரு மரம் வளர்கிறதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். ஸோ அப்படியே அந்த மரம் வளரும்போது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது நம்ம தேவையான வாட்டர், சன்லைட்டு, ஏரு, வாட்டரு, தென் நியூட்ரிஷன்ஸு, மினரல்ஸ், இது எல்லாமே அந்த எர்த்துக்கு சர்ஃபேஸில் இருக்கிற அந்த சாயிலிருந்து தான் அது வந்து அப்சர்வ் பண்ணி தான் அது ஒரு பெரிய மரமாக அது வளருது. தென் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸோ இங்கே வந்து ஹைடுனா ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ராங் திக் அவுட்டர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். லெப்ரஸ்னால் கவர்டு வித் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளான்ட் வந்து அது வளரும்போது அந்த சென்டர் பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரங்க்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சொரசொரப்பாக, ஒரு இர்ரெகுலராக, அன்ஈவனாக இருக்கும். ஸோ அந்த அன்ஈவனாக இருக்கிற அந்த ட்ரங்க் பார்ட்லேருந்து தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஸ்மால் லீவ்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, ஸோ அதுலேருந்து தான் வளரும். இங்கே ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டால் ஸ்ப்ரவுட்டிங்னா அந்த இளம் தளிர் சின்ன ஸ்மால் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம் பாரு, அதுதான் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும் இல்லாத இந்த லெப்ரஸ் ஹைடுன்றதுக்கு இந்த போயிட் வந்து இன்னும் ஹிடன் மீனிங் வேறு சொல்ல வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டால் லெப்ரஸ் ஹைடுன்னா லெப்பர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லெப்ரஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டால் someone suffering from leprosy. நம்ம வந்து லெப்ரஸினா தொழுநோய் அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி அவங்க ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி அன்ஈவனாக, சொரசொரப்பாக, ஒயிட் பேட்சஸ்லாம் வரும். ஸோ அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் வரும்போது அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு வந்து இந்த ட்ரங்க் ஆஃப் த ட்ரீயை வந்து லெப்பர் ஸ்கின்னோட இங்கே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுதான் ஹிடன் மீனிங் இதில் வரும். ஓகே, next வந்து we will see the second stanza of the poem. Second stanza, so hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. ஸோ இங்கே ஹேக் அப்படின்னா கட் ரஃப்லி. ஸோ நம்ம வேகமாக ஒரு மரத்துலேருந்து ஃபோர்ஸாக வெட்டுறது. சாப் அப்படின்னா கட் இன்டு பீசஸ், அந்த வெட்டுற மரத்தை சின்ன பீஸாக கட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஒரு மரத்தை வந்து வேகமாக நம்ம வெட்டுறதாலோ கட் பண்ணுறதாலோ we won't think the tree is dead. நம்ம ஒரு மரத்தை வெட்டுறதை கட் பண்ணுறதாலும் மரம் இறந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ it won't give much pain to the tree. அதாவது ஒரு மரத்தை நம்ம சாப் பண்ணுறதாலையோ ஹேக் பண்ணுறதாலையோ அது வந்து ரொம்ப அதிகமாக அந்த மரத்துக்கு பெயின் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் போயிட்டு. த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ் மினியேச்சர் பவுஸ். ஸோ இங்கே ட்விக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் டெண்டர் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். மினியேச்சர்னா வெரி ஸ்மால். பவுஸ் அப்படின்னு கேட்டால் மெயின் பிரான்ச் ஆஃப் த ட்ரீ. யூ சி த ட்ரீ, இங்கே பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இந்த ட்ரீயை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லலாம், பார்க்குன்னு சொல்லலாம், ட்ரங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது பாரு, இது வந்து நம்ம பவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவுஸ்னால் ஒரு ட்ரீனுடைய மெயின் பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது பாரு, இது பவுஸ். நெக்ஸ்ட் இந்த சின்ன ஸ்மால் இது ட்விக்ஸ் இருக்குது பாரு, சின்ன நம்ம குச்சின்னு சொல்லுவோம் பாரு, இதுதான் வந்து டெண்டர் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ட்ரீயில். நோ வி சி த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல்.
இங்கே பார்க்குன்றது அந்த ட்ரீனுடைய ட்ரங்க்கை நம்ம சொல்கிறது. இங்கே ப்ளீடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வர்றது, ஒரு பர்சனுக்கு நம்ம என்ன அடிபட்டுச்சுன்னா வரதான் வந்து என்னது இங்கே பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன் ப்ளீடிங் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து இப்போ ஒரு ஹியூமன் பர்சனுக்கு வந்து ஒரு அடிபட்டுட்டு ஒரு காயம் ஏற்படும் போது அதில் வந்து பிளட் வெளியே வரும். பிளட் வெளியே வந்து அது ஒரு புண்ணாக மாறிடும். ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த காயம் அதுவே மறுபடியும் வந்து அந்த இடத்துல செல்லு டிஷ்யூஸ்லாம் க்ரோ ஆகிட்டு அது மறுபடியும் என்னது ஹீல் ஆகிடும், குணமடைஞ்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரீனுடைய ட்ரங்க் பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டால், நம்ம கட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ்ஸு ட்விக்ஸு இந்த ட்ரங்க் நம்ம க்ளோஸ் டு இந்த கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற எல்லா ட்ரங்க் அந்த மாதிரி இந்த மரப்பட்டை எல்லாத்தையும் நம்ம வெட்டிட்டாலும் கட் பண்ணிட்டாலும் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுலேருந்து மறுபடி திரும்ப எது ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. கேர்ல்டு க்ரீன் ட்விக்ஸு மினியேச்சர் பவுஸு புதுசாக பிரான்ச்சஸும் அந்த ட்விக்ஸ் எல்லாம் திரும்ப மறுபடியும் அந்த மரத்துக்கு வந்து திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆத்தரிங்க. ஸோ இது வந்து இம்ப்ளைடு மீனிங்காக சொல்கிறாரு. அதாவது அந்த ப்ளீடிங் பார்க்குன்றது இம்ப்ளைடு மீனிங்காக, அதாவது ஹியூமன் பீயிங்க்கும் கம்பேர் பண்ணுறாரு, இங்கே ட்ரீக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு விச் இஃப் அன்ஷேக்டு will expand again to former size. If it is checked, ஸோ நம்ம மரத்தை இப்படி வளரும் போது நம்ம அதை வந்து செக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா will expand again to former size. ஃபார்மர் சைஸ்னால் ஏர்லியர் சைஸ். நம்ம செக் பண்ணால் அதை விட்டுட்டா திரும்ப அந்த மரம் வந்து அதோடைய பழைய சைஸுக்கே பிஃபோர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபுல் சைஸாக வந்து அது க்ரோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 2 ஸ்டான்ஸை வந்து இதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி ரிமைனிங்ஸ் 2 ஸ்டான்ஸை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த போயம்க்கு வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டால் பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க. ஒரு போயம்க்கு என்னென்ன பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லாங்க. சிமிலி இருக்குது, மெட்டாஃபர், ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸு, பர்சானிஃபிகேஷன், அலிட்ரேஷன், அது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இந்த போயமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட் அப்படிலாம் இல்லை. ஏன்னு கேட்டால் யூஸ்வலாக ஒரு போம் எடுத்துக்கிட்டால் ஒன்று 5 லைன்ஸ் இருக்கும், இல்லை 4 லைன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஃப்ரீ வேர்ட்ஸில் எழுதியிருக்காரு. ஃப்ரீ வேர்ட்ஸ்னால் நோ ஆர்டர், ஒரு ஆர்டரே இல்லாத அவர் என்ன பாயிண்ட் வந்து அவர் ரீடர்ஸ்க்கு சொல்ல வராரு, என்ன கருத்து சொல்ல வராருன்றத அவர் ஃப்ரீயாக கண்டினியூஸாக அவருடைய ஓன் வேவில் அவர் ஃபுல்லாக சொல்லிட்டு வராரு. அதனால் இதில் இங்கே வந்து ஒரு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு இதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த போமில் இருக்கிற அலிட்ரேஷன் பார்க்கலாம். அலிட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டால் alliteration. So it is the repetition of the same consonant sound in successive or nearby words in the same line. Note that in alliteration the sounds go together. இப்போ alliteration அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரே லைனில், ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஒரே லைனில் அதில் இருக்க ஒரு லைனில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அந்த நிறைய அந்த இருக்கிற